ஒருத்தரை பார்த்து ஒரு ஊரே பயப்படுறது இப்போதானே பார்க்குறேன் ஃபர்ஸ்ட் டைம். சோப்பா என்னென்ன டிஎம்மு, என்னென்ன எடிட்டிங்கு, தாங்க முடியலடா சீரியஸா. இது சோகால் மீடியா இருக்குல்ல, நான் என்ன சொல்கிறேன், எலெக்ஷனுக்கு முன்னாடி சீமான் சார் வந்து ஒரு பிபிடி ப்ரெசன்டேஷன் போட்டு ஒரு ஒரு இதில் வந்துட்டு அவ்வளோ கிளியராக அவ்வளோ இது எக்ஸ்பிளைன் பண்ணார். அதை எந்த ஒரு மீடியா சேனலும் இப்போ வரைக்கும் கவர் பண்ணி நான் பார்க்கவே இல்லை. அண்ட் நானும் செக் பண்ணேன், ஒருவேளை நம்ம தான் மிஸ் பண்ணிட்டோமோ, பிகாஸ் நம்ம பெருசாக டிவி பார்க்குற பர்சன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் செக் பண்ணேன். அது எங்கேயுமே கவர் ஆகலை, எங்கேயுமே டெலிகாஸ்ட் கூட பண்ணவே இல்லை. ஆனால் இப்போ உங்களுக்கு ஒரு கான்ட்ரவர்சி வேணும் அப்படின்னா என்டிகே வேணும், இப்போ உங்களுக்கு வந்து வியூஸ் போகணும் அப்படின்னா சீமான் வேணும். ஒரு டெத்து, அது ஒரு டெத்து. சீமானுக்கு கை கொடுக்காமல் போன கமலஹாசன் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக்ல ஒரு ரீலு. நான் என்ன சொல்றேன், இந்த மீடியாவும் பிகைன் வச்சு இருக்கீங்கல்ல, நான் வந்து சில வேர்ட்ஸ் எல்லாம் என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு டிக்னிட்டியோட பேசணுன்றதுக்காக சில விஷயத்தெல்லாம் நான் வந்து பேச முடியல என்னால். ஓகே, ஐ ஹாவ் மை ஓன் மாரல்ஸ் டு டோன்ட் டாக் அபவுட். எங்கள் அம்மா சொன்னாங்க, அந்த காலத்தில் வந்து பொலிட்டிஷியனுக்கும் பாலிட்டிக்ஸ்க்கும் பொதுமக்களுக்கும் நடுவில் பாலமாக இருந்ததே இந்த மீடியா தான். இப்போ இந்த மீடியா போடுற ரீல்ஸ்லாம் பார்க்கவே முடியல, அவ்வளோ கேவலமாக இருக்குது, அவ்வளோ யூஸ்லெஸ்ஸாக பிரெயின்லெஸ்ஸாக இருக்குது சில 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 கண்டென்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு. ஸோ அசம்பிளியில் அவ்வளோ கேள்வி கேட்டாங்க சிஎம், அவ்வளோ வந்துட்டு இஷ்யூஸ் பற்றி பேசினாங்க, அது எதுவுமே கவர் பண்ணாமல் கடைசியாக இப்படி ஒரு ஆக்ஷன் பண்ணார். அதை மட்டும் ஃபயர் விட்டுட்டு இன்னும் வந்து எடிட்டிங் போட்டுட்ருக்கீங்கடா. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையாடா உங்களுக்குலாம் வந்துட்டு. சில கட்சியிலலாம் வந்து இந்த மீட்டப் வைக்கிறது, இந்த ஒரு இது பண்ணுறதே வந்துட்டு ஒரு பப்ளிசிட்டிக்காக, ஒரு எடிட்டிங்காக, அதை வச்சு ஒரு எடிட் பண்ணி ஒரு விலாக போட்டு ஒரு மாஸ்க் காட்டுறதுக்காக தான் நிறைய பேர் பண்ணுறாங்க. நான் ரீசெண்டாக என்டிகேவோட மீட்டிங் அட்டென்ட் பண்ணியிருந்தப்போ மொபைல்ஸ் இஸ் நாட் அலோடு. மொபைல்ஸை கம்ப்ளீட்டாக ஒரு லாக்கரில் வச்சுட்டு we have to go inside and we have to listen to the people who are all talking and the conversation was super good. பப்ளிசிட்டி தேடுற நீ எங்க பப்ளிக் வெல்ஃபேர்க்காக அடுத்து என்ன பண்ணா மக்களுக்கு நல்லது, என்ன கேள்வி கேட்டா இந்த கவர்மெண்ட் வந்து மாத்தலாம், என்ன வந்து பாயிண்ட்ஸை வச்சா இவங்க வந்து இன்னும் இதுக்கான வேலைகளை வந்து சீக்கிரமா பண்ணுவாங்க அப்படின்னு யோசிக்கிற நாங்க எங்க உங்க கூடலாம் எங்களை கம்பேர் பண்ணலாமா? எந்த தேர்தலை பார்த்தோம் எதை பார்த்தோம் எப்பயுமே என்டிகே பயந்ததே கிடையாது. சரியா? ஜீரோ தானடா, அப்புறம் ஏன்டா இப்படி பயப்படுறீங்க, அப்புறம் ஏன்டா இப்படி கதறீங்க, மாறி மாறி ஏன்டா இவ்வளோ ப்ரொஃபைல்ஸ்ல இருந்து இவ்வளோ மெசேஜ் இவ்வளோ எடிட்டிங் அமிச்சு ஏன்டா கதறீங்க வந்து டிஎம்ல? நான் திருப்பி சொல்றேன், நாங்க ஜீரோ தான், ஆனா நாங்க எப்பயுமே எங்கேயுமே மக்களுக்காக பேசாம நின்னது கிடையாது. மக்களுக்காக இப்போ வரைக்கும் குரல் கொடுத்துட்டு தான் இருக்கோம். எது தப்பு எது கரெக்டுன்னு எல்லா இடத்துலயும் கேள்வி கேட்டுட்டு தான் இருக்கோம், கேட்டுட்டு தான் இருப்போம். சரியா? நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், இந்த தடவை சிக்கிச்சு அவனை செத்திங்கடா.